ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மிஸ் ஹாபி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சாஃப்டான கேக் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கேக் பண்றதுக்கான இன்கிரீடியன்ஸோட ஃபுல் மெஷர்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல்ல பட்டர் எடுத்துக்கலாம். அந்த பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சர்ல இருக்கணும். இந்த கேக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட் பண்ற எந்த பொருளுமே சூடாவோ இல்லை சில்லுமோ இருக்கக்கூடாது. ஸோ நம்ம ரூம் டெம்பரேச்சர்ல பட்டர் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சுகர் எடுத்து ஆட் பண்ணிடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆயில் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு எக்கையும் அதில் சேர்த்து அது கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சுகர் ஓரளவுக்கு கரைஞ்சிருச்சு. இது கூட நம்ம பாலையும் சேர்த்து சுகர் கரையிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட கேக்குக்கு தேவையான வெட் இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல சலடை வச்சு அதுக்கு மேல மைதா மாவு, கார்ன்ஃபிளவர் பிளஸ் பேக்கிங் சோடா, கொஞ்சமா உப்பு சேர்த்து நல்லா சலிச்சுக்கலாம். சலிச்சதுக்கு அப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணலன்னா பேக்கிங் சோடா அங்கங்க இருக்கும். ஸோ கேக் ஒழுங்கா பேக் ஆகாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸும் ரெடி ஆயிடுச்சு. அதை நம்மளோட வெட் இன்கிரீடியன்ஸோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணணும். ஓவராவும் மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாவு ஃபுல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அப்படியே விட்டுறணும். ஓவரா மிக்ஸ் பண்ணோம்னா கேக் ஒழுங்கா வராது. இப்போ இந்த பேட்டர் பேக் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஆனா நான் இன்னைக்கு இந்த பேட்டர்ல இருந்து கொஞ்சம் எடுத்து அது கூட பாலோட சாக்லேட் சேர்த்து மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நான் கேக் டின்ல மாத்தி மாத்தி ஒயிட் பிளஸ் சாக்லேட் மாத்தி மாத்தி சேர்க்க போறேன். இப்ப நம்மளோட கேக் டின்ல பட்டர் ஷீட் போட்டுட்டு நம்மளோட நார்மலான பேட்டர் அந்த சாக்லேட் கலந்த பேட்டரை மாத்தி மாத்தி அங்கங்க நம்ம ஊட்டிக்கலாம் ரேண்டமா. இப்போ நம்மளோட பேட்டரை கேக் டின்ல ஃபுல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு டூத் பிக்கோ இல்ல ஸ்பூனோ இல்ல நான் வந்து ஃபோர்க் யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணி நல்லா ஃபுல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது. அங்கங்க நான் காமிச்சிருக்க மாதிரி இழுத்து விட்டோம்னா ஒரு மாதிரி நம்மளுக்கு ஃபார்ம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுப்புல இட்லி பாத்திரத்தை வச்சு அதுக்குள்ள ஒரு சின்ன கிண்ணம் மாதிரி வச்சுட்டு அதை ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண வச்சிருவோம். ப்ரீ ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேட்டரை கேக் டின்னோட அதுல சேர்த்து ஒரு 20 மினிட்ஸ் 20 to 30 மினிட்ஸ் அதை நல்லா பேக் பண்ண விடுவோம். ஹை ஃப்ளேம்லயே தான் இருக்கணும் அடுப்பு. 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பரான சாஃப்டான கேக் ரெடி ஆயிருக்கும். செக் பண்றது ஒரு டூத் பிக்கோ அல்லது நைஃபோ விட்டு நம்ம வெளியே எடுக்கும்போது அது கிளீனா வரணும். நம்ம அதை ஆற விட்டுட்டு கேக் டின்னை விட்டு வெளியே எடுத்துட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான ஸ்பாஞ்சியான கேக் ரெடி ஆயிரும்.